அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஆட் பிரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா 3 3 டைப் ஆஃப் ஆட் செட்டிங்ஸ் வந்து இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நாம வந்துட்டு இப்ப நார்மலா வந்துட்டு நீங்க YouTubeல இருக்கட்டும், இல்ல Facebookலயா இருக்கட்டும், இல்ல Google Chromeலயா இருக்கட்டும், ஸோ நீங்க உங்க ஹேண்ட்செட்ல வந்துட்டு நீங்க ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றீங்க. அதாவது உங்க காரு இப்ப நீங்க வந்து ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா, கார் பத்தி சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் ஆயிட்டு என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட்டா நீங்க என்ன சர்ச் பண்ணீங்களோ, அதாவது கார் சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த காருக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மென்ட்டா உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இதனால வந்து உங்களுக்கு டேட்டா வந்து அதிகமா வந்து கன்சியூம் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். கண்டிப்பா அந்த ஆட்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆட் டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய இதில வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, இங்க பார்த்துட்டு நீங்க ஒவ்வொன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு பதிலா, இங்க மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்ன்னு ஒரு சிம்பல் இருக்கும். ஸோ, இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, டிசேபிள் ஆயிரும். ஸோ, இப்போ டிசேபிள் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்து சைட் சஜஸ்டட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்துட்டு ஏதாவது நீங்க ஒரு சைட்ல நீங்க வந்துட்டு அதாவது ஏதோ ஒரு வெப்சைட்ல நீங்க வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ, அதுக்கு ரிலேட்டடான ஆட வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ, அத வந்து நீங்க இத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ, இது வந்து எனக்கு இல்ல நான் ஏதாவது வெப்சைட் யூஸ் பண்ணும்போது, நான் அந்த ஆட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ, இது வந்து நீங்க ஆன்லயே விட்டுருங்க. ஸோ, வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, இத வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. அடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில பார்த்தீங்கன்னா, நெறையா ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ, இது என்னான்னா, அதாவது உங்ககிட்ட இருக்கிற டேட்டா எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, அந்த டேட்டா வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் கொண்டு டேஸ்க்கு மட்டும் தான் இத வந்து வச்சிருப்பாங்க. ஸோ